ஹாய், வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில இருந்து. நம்ம அகாடமியில் புதுசாக ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இன்னைக்கு 2025 நியூவா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சிலபஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாலிட்டி எடுத்திருக்கோம். அந்த பாலிட்டில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்திய அரசியலமைப்புல இருந்து. ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துலாம். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும், எளிமையாயிரும். ஈஸியா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அதுக்கு ஈஸியான மார்க் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, பாலிட்டியில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சிற்பத்தை செதுக்கு 2025. ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லிருவீங்க, எம்.என். ராய். ஸோ 1934 முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு முத சொன்னது யார் அப்படின்னா, எம்.என். ராய். எம்.என். ராய் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான்ல இன்னைக்கு நம்ம சிபிஐன்னு சொல்றோம், கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அதை உஸ்பெகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணி 1925ல பம்பாய்க்கு கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா எம்.என். ராய். ஸோ இதுக்கப்புறம் 1934க்கு அப்புறம் 1935ல ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு இந்தியர்கள் தான் உருவாக்க வேணும், பிரிட்டிஷ் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஐஎன்சி. ஸோ அப்போ முத சொன்னது யார் அப்படின்னா எம்.என். ராய். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்.என். ராய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார்? ஸோ இதுல கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா எப்போ வந்துச்சு அப்படின்னா 1946. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு தான் அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இவங்களால தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணோம் அப்படின்னா உருவாக்கணும். ஸோ இதுல உறுப்பினர்களா வந்தது யார் அப்படின்னா மொத்தம் 3 பேர். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு. ஸோ அடுத்து ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், அடுத்து அலெக்சாண்டர். ஸோ இந்த 3 பேர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்தாங்க. ஸோ இவங்க தான் அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள். ஸோ இவங்க தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணோம் அப்படின்னா 1946ல உருவாக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன தூதுக்குழு வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்து தூதுக்குழு வந்துச்சு. 1942ல கிறிஸ்து தூதுக்குழு வந்துச்சு. ஸோ இதை கூட காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. நேரு இது கிரிப்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சாங்க. ஸோ அதனால நேரு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான குழு. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, 1946 அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இதுக்கு 1942க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1940ல ஆகஸ்ட் கொடை கொடுத்திருப்பாங்க. ஆகஸ்ட் கொடை யார் கொடுத்தா அப்படின்னா லின்லித் கோ பிரபு. ஸோ இந்த லின்லித் கோ பிரபு யார் அப்படின்னா இந்தியர்களை 2ஆம் உலக போர்ல ஸோ இந்தியர்களோட பெர்மிஷனே இல்லாம உள்ள என்ட்ரு பண்ணவர் தான் யார் அப்படின்னா லின்லித் கோ பிரபு. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆகஸ்ட் கொடை கொடுப்பாரு. அப்போ ஆகஸ்ட் கொடை ஃபர்ஸ்ட் 1940, அடுத்து 1942 கிறிஸ்து தூதுக்குழு, 1946 அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ மேலே பார்த்த அதே கொஸ்டின் தான். 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஸ் என்பவர் தலைமை ஏற்றார் அப்படின்னா அதில் 3 பேரை பார்த்தோம், லாரன்ஸ், அலெக்சாண்டர், கிரிப்ஸ். ஸோ அதில் யார் அப்படின்னா லாரன்ஸ் தான் அதுக்கு ஹெட். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளா ஷார்ட்கட் வச்சுக்கலாம், லார்ஜ். லார்ஜ்னா என்ன, பெருசு. ஸோ அவர் தான் யார் அப்படின்னா தலைவராக இருக்காரு. ஸோ இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். ஓகே, அப்போ முத கிறிஸ்துவுக்குழு அமைச்சரவை தூதுக்குழு வந்ததுக்கு அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9. ஸோ செகண்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா டிசம்பர் 11.
தேர்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா டிசம்பர் 13. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட எய்ம் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இதோட எய்மா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னா தேர்ந்தெடுத்தாங்க. யார் அப்படின்னா அவர் தான் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஸோ இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. ஸோ இருக்கிறதுலே மூத்த உறுப்பினரை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணாங்க. டிசம்பர் 11 தலைவரா இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதுக்கடுத்து டிசம்பர் 13 முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா நேருவோட குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானத்துக்கு அங்க பெர்மிஷன் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொத்தமா 11 அமர்வுகளா 166 நாட்கள் நடந்திருக்கும். 12 தொகுதிகளா நடந்திருக்கும். ஸோ இதுதான் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நடந்த ஒரு மீட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் தற்காலிக தலைவர். ஸோ அதுக்கப்புறம் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவார். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் சேம் கொஸ்டின். டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான கூற்று. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்ட். டிசம்பர் 9 மூத்த உறுப்பினராக இருந்ததுனால அவர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே. அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தப்பு. அவர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படல. அடுத்து அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்ல, தற்காலிக தலைவர் மட்டும்தான். தலைவர் வந்து இல்ல. அப்ப இதுக்கான ஆன்சர் 1 மட்டும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டமாகும். ஆமா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் வந்ததுதான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் அது மூலமா தான் பண்ணோம். ஸோ அதனால காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் அப்படின்னு வர்ணித்தார். இதை வர்ணித்தது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னா இது ஒண்ணும் இல்ல. 1946 இங்கிலாந்துல வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது. ஸோ அதுல வந்து பிரதமரா வந்தது யார் அப்படின்னா பிரதமர் அட்லி. ஸோ இவர் தான் வந்து என்ன அப்படின்னா 1946 இங்கிலாந்தோட பிரதமரா வராரு. இவர் வந்தவொடனே ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசா பண்ணணும்னு பாக்குறாரு. அப்பதான் இந்தியா வந்து ரொம்ப நாளா சுதந்திரம் கேட்கறாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்குறாரு. இவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சுதந்திரத்தை கொடுத்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வருவாரு. மவுண்ட் பேட்டன் வந்து தேர்ட் பிளான் ஓபன் பண்ணி 1947 ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்னா பிரதமர் அட்லி. அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் பிரதமர் அட்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுவோட தலைவர் மொத்தம் வந்து 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 7 உறுப்பினர்கள தலைவராக இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கர் தான் என்ன அப்படின்னா தலைவரா இருந்தார். இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யார் இந்திய அரசியலமைப்பு சிற்பி என அழைக்கப்படுகிறார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் என்னன்னு கேட்டாலும் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார் என்னன்னு கேட்டாலும் அதுக்கு ஒரே ஆன்சர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகே, அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடு. அங்கதான் முத அரசியலமைப்பை பத்தி தோன்றுச்சு. அரசியலமைப்பு கொள்கைன்ற ஒரு விஷயம் அமெரிக்க ஐக்கிய நாடுல தான் உருவாச்சு. ஸோ அதான் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற, நடைமுறைப்படுத்தப்பட்டது வேற. ஓகே, அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்ப அப்படின்னா நவம்பர் 26, 1949.
இந்த நவம்பர் 26 தான் இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் டே, அதாவது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு அரசியலமைப்பு வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம குடியரசு தின விழாவா, ரிபப்ளிக் டேவா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப இது நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஏற்றுக்கொள் இது 2மே ஆப்ஷன்ல இருக்கும். பாருங்க, 26 ஜனவரி 1950 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இங்க கேட்ட கொஸ்டின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், அப்ப இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட ஆள். இப்ப நீங்க நல்லா பாருங்க, டிசம்பர் 9ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எது வரைக்கும், நவம்பர் 26 வரைக்கும். அப்ப எத்தனை வருஷம் எழுதுறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 11 மந்த் 18 டேஸ். அப்ப அரௌண்ட் ஒரு 3 வருஷம். ஓகேவா, அரௌண்ட் ஒரு 3 வருஷம். அதுல ஒரு 12 நாள் தான் கம்மி. அப்ப 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ பின்வரும் எந்த குழு மைய அரசு, அதாவது மத்திய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசு அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னா கேபினட் குழு, அதான் அமைச்சரவை குழு. 1946ல வந்த அமைச்சரவை குழு தான் மத்திய அரசோட பவரை குறைச்சு மாநில அரசுக்கு அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது எது அப்படின்னா கேபினட் பணிக்குழு 1946. ஸோ இதுதான் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு அரௌண்ட் ஒரு 11 12 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம எல்லாமே படிக்கலாம். ஆனா அத படிக்கிறதுக்கு ஈஸியா நம்ம மார்க் அதிகமா எடுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் பை ஒன்னா பார்க்க தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஈஸியா ஆன்சரும் போட முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்க உள்ள போய் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மார்க் எந்த இடத்துல நம்ம லூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் பாருங்க. ஸோ இதுக்கடுத்து பார்ட் 2 வீடியோ ஒன்று வரும். ஸோ அதுவுமே இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காண்டி கண்டிப்பாக நம்ம போடுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது படிச்சுட்டு இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம கீழே டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம். அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வருன்றது அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரியப்படுத்திடுவோம். தேங்க்யூ.